ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்வீட்டான டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த மோத்திச்சூர் லட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப்பு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.25 கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 2 கப் மைதா மாவுக்கு வந்து 1.25 கப்பு வந்து தண்ணி. 2 கப் மைதா மாவு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். அதே நேரத்தில் 1.25 கப்பு தண்ணினா உங்களுக்கு வந்து 400 ml வந்து இருக்கும். நான் சொன்ன அளவு வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம கரெக்டான அளவில் வந்து சேர்த்து நம்ம வந்து கலக்கி விட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம இதை வந்து பூந்தியாக பொரிச்செடுக்கும் போது நம்மளுக்கு பூந்தி வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து வரும். அதனால் சொன்ன அளவு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. மாவை கலக்கி முடிச்சக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் வந்து கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து சூடாக ஆரம்பிக்கணும். சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம கலக்கின மாவில் ஒரு சொட்டு வந்து ஊற்றி அது வந்து நல்லா வந்து ரவுண்டாக பூந்தி மாதிரி பொரிஞ்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டி வந்து உங்களுக்கு வந்து நிறைய சைஸ் இருக்குது. அதாவது 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சுன்னு எக்கச்சக்க சைஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ரொம்ப சின்ன சைஸான 1/4 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து குழி ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் தான் பூந்தியும் ரொம்ப சின்னதாக இருக்கும். பூந்தி சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து லட்டோட ஷேப் வந்து நல்லா வரும். அதனால் ரொம்ப சின்ன சைஸ் இருக்க குழியாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பூந்தி வந்து நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூந்தி வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கும் போது முதல்ல வந்து மாவு வந்து ஊற்றினக்கப்புறமா உடனே வந்து கரண்டி போட்டு நீங்கள் வந்து கிண்டி விட்றாதீங்க. ஏன்னா மாவு வந்து லைட்டாக வெந்தக்கப்புறமா நீங்கள் கரண்டியை உள்ளே போட்டால் தான் மாவு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து பூந்தி வந்து ஒட்டிடும். அது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. பூந்தியை வந்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூந்தி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மொறுன்னு நல்லா வந்து பொன்னிறத்துக்கு மாறிடுச்சுன்னா பூந்தி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வந்துடும். அதே நேரத்தில் இந்த பூந்தியை வந்து நீங்கள் பொரிச்செடுக்கும் போது நீங்கள் தண்ணியோட அளவு வந்து நீங்கள் சரியாக வந்து சேர்க்கலன்னா பூந்தி வந்து கரெக்டாக வராது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தண்ணியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தி வந்து ரொம்ப வால்வாலாக நீளமாக வந்து வரும். அதே நேரத்தில் ரொம்ப கம்மியாக ரொம்ப திக்காக வந்து மாவு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பூந்தி வந்து ரொம்ப கனமாக பட்டையாக வந்து வரும். அதனால் தண்ணியோட அளவு வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துறாங்க. அதே நேரத்தில் பொரிக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுத்து வேகமாக பொரிச்செடுத்துலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து டக்குன்னு மாறிடும். ஆனால் பூந்தி வந்து நல்ல மொறுமொறுப்பாக வந்து கிடைக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு பூந்தி எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா பொரிச்செடுத்துட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. பூந்தி பொரிச்சு முடிச்சக்கப்புறமாவே நம்ம லட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். லட்டு செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீனி வந்து 1/2 கிலோ வந்து சீனி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சீனினா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2 கப்பு வந்து இருக்கும். 2 கப்பு சீனிக்கு வந்து நம்ம 1 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்னா ஒரு 250 ml வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சீனி எல்லாத்தையுமே நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில் சீனி எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அண்டிப்பருப்பு வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம வந்து கலர் பொடி வந்து சேர்த்துக்கலாம். மோத்திச்சூர் லட்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் பொடி வந்து சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கலர் வந்து நம்மளுக்கு வந்து மாறும். நம்ம கலர் பொடி என்ன கலர் பொடி சேர்க்குறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆரஞ்சு ரெட் கலர் வந்து சேர்க்குறோம். மோத்திச்சூர் லட்டுனா நம்ம வந்து ஆரஞ்சு ரெட் கலர் வந்து சேர்க்கணும். அதனால் ஆரஞ்சு ரெட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு ரெட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டோம். பொடியாக வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களோட லிக்விடாக இருந்தால் நீங்கள் லிக்விடாகவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் லிக்விட் சேர்த்துக்கோங்க. பொடி இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பொடியை சேர்த்து தண்ணியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிங்க. லோ ஃப்ளேமில் மாற்றி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச பூந்தியை வந்து அந்த தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது சீனி தண்ணியோட சேர்த்துக்கலாம். சீனி தண்ணியோட சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சீனி தண்ணியில் வந்து அந்த பூந்தி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூந்தி வந்து நல்லா வந்து கலர் மாறட்டும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் போயிடாதீங்க. ஏன்னா தண்ணி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வற்றும். நம்ம வந்து அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அதனால் தண்ணி வந்து நம்ம வற்ற விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பத்தாது. அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து இந்த சீனி தண்ணியில் வந்து பூந்தியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூந்தி எல்லாமே நல்லா வந்து கலர் மாறட்டும். நல்ல கலர் மாற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமாவும் தண்ணி இருந்ததுன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வத்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு நேரம் ஆக தண்ணியும் வற்றிடும். அதே நேரத்தில் பூந்தியும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீனி தண்ணியை குடிக்க வந்து ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து பரத்தி விட்டுக்கலாம். பரத்தி விட்டக்கப்புறமா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பபுள்ஸாக பூந்தியை விட்டு கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ தெரியுது. இந்த தண்ணி வந்து இந்த தண்ணி அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி.
கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா பரத்தி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம நெய் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும் போதே பார்த்தா தெரியும். நீங்கள் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு சீனி தண்ணி வந்து அப்படியே வந்து ஓரளவுக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையை வச்சு தான் நம்ம லட்டு வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சூடாக வந்து உருண்டை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த பிசுபிசுப்பு தன்மையை வச்சே நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். அதனால் நல்லா வந்து நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் பூந்தியை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் லட்டு சைஸ் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பூந்தியை எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா வந்து இறுக்கம் கொடுங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வந்து இருக்குங்க பூந்தியை. நீங்கள் இருக்க தான் நல்லா வந்து அது இறுக்கி அது குடித்த எண்ணெய் எல்லாத்தையும் வெளியே விடும். அதே நேரத்தில் இந்த பிசுபிசுப்பு தன்மையில் வந்து அந்த பூந்தி எல்லாம் நல்லா வந்து ஒட்டும். அதே நேரத்தில் பூந்தி எல்லாம் அந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சி லைட்டாக மாவாக வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப்பும் வந்து நல்லா இருக்கும். அதனால் கையில் வந்து பூந்தியை எடுத்து நல்லா வந்து இறுக்கம் கொடுங்க. நல்லா இறுக்கி முடிச்சக்கப்புறமா அதை பூந்தி வந்து நல்லா லட்டு ஷேப்புக்கு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இந்த மோத்திச்சூர் லட்டு வந்து நீங்கள் செய்யணும். முதல்ல வந்து பூந்தியை எடுத்துக்கோங்க. அதை கையில் வச்சு நல்லா இறுக்கம் கொடுங்க. இறுக்கி நல்லா இறுகினக்கப்புறமா பூந்தி எல்லாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து லட்டு ஷேப்புக்கு நல்லா வந்து உருட்டி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இந்த மோத்திச்சூர் லட்டை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். ஆனால் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியோட அளவை கரெக்டாக பார்த்துக்கணும், மாவோட அளவை கரெக்டாக பார்த்துக்கணும், சீனியோட அளவை கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டாலே ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சுலபமாக இந்த மோத்திச்சூர் லட்டை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராசஸ். தடவை செய்யும் போது வேணால் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒரு 2 தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.